எல்லாம் சத்தத்தை உயர்த்தி தாயின் கருவிலுருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை குறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. அத்தனை குறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை வாய்களை திறந்து அவரை பார்த்து சொல்லுவோம். ஆமென். என்னுடைய வாழ்விலே எந்த சூழ்நிலையானாலும் உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன். ஆண்டவரே, உயர்வோ தாழ்வோ ஹல்லேலூயா எதுவானாலும் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன்.
தேவ பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். விடுதலையோடு ஆராதிப்போம். ஆமென். ஏனென்றால் ராஜா செய்த நன்மைகளை இன்னியை துதித்திடுவேன். ராஜா அப்பா செய்த நன்மைகள் இன்னியை துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை ஆயிரம். என் பாவத்துக்கு தக்கதாக என்னை நீர் கண்டியாமல் உம்முடைய கிருபை பரிபூர்ண விளக்கும்படியாக ஓ ஹல்லேலூயா எனக்கு நன்மை செய்கிறே. ஓ நன்றி ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டுகிறே. நன்றி. ஆராதனை உமக்கே, கிருபை தந்தீரையா இன்னும் கருதின ராஜா என்னே எதற்கும் பயமில்லையே. ராஜா என்னே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அறையாதவரே தெய்வம் நீரே, அறையாதவரே தெய்வம் நீரே. நம்மை ஆட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. நம்மை ஆட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. நம்மை ஆட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை சபையின் மத்தியில வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே,
சத்தம் கேட்கட்டும், சத்துருவானவர் வெட்கப்பட்டு போகட்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உங்களுடைய ஆரோக்கியின் மூலமாக அந்த சத்து அறிந்து கொள்ளட்டும், அந்த கொல்லாமல் அறிந்து கொள்ளட்டும். நீங்கள் தேவ பிள்ளைகள், நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. பிதாவின் சாயலை பெற்றவர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு மேலானது, எத்தனை எத்தனை. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கவலைகளை மறந்து ஆமென் ஆண்டவருடைய பாதத்திலே தாவீது அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் தனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அவர் ராஜாவா இருந்தாலும் ஆமென் அதை அவர் கொள்ளையாடின பொருளாய் நினையாமல் அவருடைய சமூகத்திலே வந்து சங்கீதங்களை பாடிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ராஜாவா இருந்தபோதும் சங்கீதத்தை பாடினார், ஆடுகளை மேய்த்த போதும் சங்கீதத்தை பாடினார், உயர்விலும் அவரை தேடினார், ஆமென் தன்னுடைய தாழ்விலும் அவரை தேடினார், அவரை எப்போதும் துதித்து கொண்டே இருந்தார். எனவேதான் தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுத்தார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், ஹல்லேலூயா, ஆமென், எனக்கு பிரியமானவன், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். போன வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா சொல்லுவீங்க, ஏன் தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் எங்கே இருக்கு? பைபிளில் இருக்கா? சுவரில் இருக்கா? ஆமாம், இருதயத்தில் இருக்கா? இருதயத்தில் இருக்கான்னு கேட்டால் 2023 வருடத்தின் வாக்குத்தத்தத்தை கேட்டால் இப்போ எல்லாரும் சொல்லுவீங்க இல்லையா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சொல்ல மாட்டோம், அது இயேசுவுக்கு தான் தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் எல்லாம் என்ன செய்யுது? மறக்குது. போன வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன? நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேருக்கு இந்த வசனம் உண்மை உள்ளதாய் வெளிப்பட்டது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். ஒரு 5-6 பேருக்கு. ஆமென். மிச்சம் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்கிறீங்க? அது ப்ராசஸில் இருக்குது. ஆமென்.
இந்த வருடம் எப்படியாவது என்ன செய்யும்? நம்பிக்கை வீண் போகாம, ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் சொன்ன காரியம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. அவரை ஆராதிப்போம். இதை போல போன வருடத்திலே நாம் ஒரு ஆராதனையை ஏறெடுத்தோம்.